வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இன்றைக்கி தேதி 13 செவ்வாய்க்கிழமை. 4:30 மணிக்கு எடுத்தது. 4:30 மணிக்கு எடுத்து இதை பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் உள்ள ஸ்லாட்டு விடியகாலை 4 மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது புதன்கிழமை காலையில் உள்ள ஸ்லாட்டில் டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்து அதில் பாதி டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 12,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஒரு 12,000, நாளைக்கு காலையில் ஒரு 12,000. இது கூட்டத்தை பொறுத்து மாறுபடும். அது அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கி ஈவினிங் உள்ள டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. 4 மணிக்குள்ளார முடிஞ்சிருது. 2 மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற சீனிவாசம், அதுக்கப்புறம் அலிப்பர் நடப்பாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்லேயே 6,996, அதாவது ஒரு 7,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க. நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டு காலையில் 4 மணி, 5 மணி, 6 மணின்னு 3 ஸ்லாட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட்டில் ஒரு 7,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஒரு 5 மணி ஸ்லாட்டில் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போதைக்கு கொடுக்கும்பொழுது இது ஒரு 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது திரும்ப 5:30 மணிக்கு பார்க்கலாம். 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது எந்த அப்டேட் எதுவும் வரலைங்க. அதில் அதாவது அப்டேட் அவங்க கொடுக்கணும். கவுண்டரில் ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் போக 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எதுவும் பெருசாக அப்படி அப்டேட் வரல. ஒரு 20 டிக்கெட் போன மாதிரி தான் அப்டேட் இருக்குது. இந்த 7,000 டிக்கெட் 4:30 மணிக்கு இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பொழுது திருப்பதி போகிறவங்க டேரெக்டாக போய் விஷ்ணு நிவாசத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 8 மணி 9 மணி வரைக்கும் இன்றைக்கி காலையில் உள்ள ஸ்லாட்டில் டிக்கெட் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கு அடுத்தது திருமலையில் 2 முக்கியமான விஷயம் நேற்று நடந்திருக்குங்க. அதில் வந்து டிடிடியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2 விஷயம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ட்ரைடன்ட் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குங்க. அதாவது நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு எத்தால பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும். ட்ரைடன்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குரூப் போல இருக்காது. அவங்க வந்து திருமலையில் நேற்று வந்து அவங்க ஃபேமிலியோட 21 கோடி ரூபாய்க்கு அவங்க ஒண்டியாக டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க டிடிடியில் பெருசாக அது அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இதெல்லாம் நான் பெருசாக போட்டிருக்காங்க. அவங்க ஒரே ஒரு ஃபேமிலியில் 21 கோடி ரூபாய்க்கு சிங்கிள் செக்காக கொடுத்துருக்காங்க. டொனேஷன் எல்லாமே கொடுத்து தான் இருக்காங்க. ஒண்டியலில் போடுறாங்க, நிறைய டொனேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஃபேமிலியிலேருந்து 21 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பெருமாள் மேலே ஒரு ஈடுபாடு, ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள். நம்பவும் முடியலைங்க. 1 கோடி ரூபா கொடுக்குறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய மலைப்பான விஷயமா இருக்கும். 21 கோடி ரூபா ஒரு சிங்கிள் ஃபேமிலியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அது டிடிடிலையும் ஒரு அவங்க ஃபோட்டோ போட்டு தனியாக அவங்க பெருசாக போட்டிருக்காங்க. 21 crore ஓபிங் டொனேஷன் டு எஸ்பி பிரார்த்தனா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அதுதான் அதில் ஷேர் பண்ணுறேன். திருமலையில் 2 வீலர்லாம் மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா செப்டம்பர் மாதம் வந்து அனிமல்ஸோட ப்ரீடிங் காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனப்பெருக்க காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இரவு நேரத்தில் ரொம்ப லேட்டாக போகக்கூடாது, 2 வீலர்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ என்ன நேற்றுலேருந்து, அதாவது 12ஆம் தேதியிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் தான் 2 வீலர்லாம் மலை மேலே ஏற முடியுங்க. ஏற்கனவே வந்து காலையில் 4 மணிலேருந்து 11 மணிக்கு இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப 6 மணிலேருந்து 11 மணிக்கு ஆக்கினாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் தான் 2 வீலரில் நீங்கள் மலைப்பாதையில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. போகும்போதும் சரி வரும்போதும் சரி 9 மணிக்குள்ளார நீங்கள் வந்து டோல்கேட் தாண்டி தானே வந்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. 2 வீலரில் போகிறவங்க நோட் பண்ணிங்க. 2 வீலரில் மேக்ஸிமம் யாரும் இங்கேருந்து சென்னையிலேருந்து போகிறவங்களோ தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் சில பேர் 2 வீலர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி போகிறவங்களுக்காக சொல்கிறேன். 2 வீலர் வந்து காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் தான் திருப்பதி மலைப்பாதையில் அலோவ் பண்ணுவாங்க. இது செப்டம்பர் 30 வரைக்கும் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குங்க. இது செப்டம்பர் 30 வரைக்கும் இதே நிலைமையில் தான் தொடரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது அவங்க அனௌன்ஸ் பண்ணாலும் தெரியும். இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 30 வரைக்கும் 2 வீலர் வந்து காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. திருப்பதியில் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சுவாமி தரிசனம் பார்த்தவங்களுக்கு 12 மணி நேரம் ஆயிருக்குன்னு சொல்லி டிடிடியில் சொல்லியிருக்காங்க. 12ஆம் அப்டேட்ஸு இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே தான் வரும். 11ஆம் தேதி 12 ஹவர்ஸ் வரைக்கும் சாமி தரிசனத்துக்கு ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் சாமி தரிசனத்துக்கு ஆகுங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.